ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஏன் ஆத்திமை கொல்ல முடியவில்லை, அதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே அந்த கரடி மனைவி தந்த அந்த மோதிரத்தை வாயில் வைப்பதனால் எதில் போட்டாலும் அவர் தப்பித்து விடுகிறார் அப்படி என்று அந்த வேதாளங்கள் ஆத்திமை முன்பிருந்தே அந்த தடாகத்தருகே விட்டு சென்று விட்டது. சிறிது நேரத்தில் சுய உணர்வு பெற்ற ஆத்திம் தூக்கத்திலிருந்து எழுபவரைப் போல எழுந்தார். அந்த தடாகத்திலேயே தன்னுடைய உடைகளை துவைத்து குளித்து ஆண்டவனை நினைத்து தியானம் செய்தார். சங்கமகத்துல பிராமண குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? தியானம் தான் முக்கியம். பாபா நினைவு செய்தால்தான் பாவங்கள் அழிக்க முடியும். இதுல கூட வந்திருக்கிறது பாருங்க. மந்திரவாதிக்கு மனவேதனை சொல்லி முடியாது. ஆத்திமிடம் இருக்கக்கூடிய அந்த மொஹாகா என்னும் முத்து மோதிரத்தை அதை அபகரித்து ஒழிய அவரை தீர்த்து கட்ட முடியாது என்ற ஒரே சிந்தனை தான் அந்த மந்திரவாதனுடைய மனதை பெரியும் வாட்டி வதைத்தது. ஆகவே மீண்டும் வேதாளங்களை ஏவினான் அந்த சூனியக்காரன். அதாவது ஜெரின் போஷ் உருவிலே பழையபடி ஆத்தி முன்பு பிரசன்னமானான். மாய சிருஷ்டியான அந்த பொய்ப்பாவை இந்த முறை அந்த சாகசத்தினுடைய உச்சநிலை எட்டி பிடித்து விடும் அளவுக்கு அவள் நடித்தாள். கண்ணியமிக்க காதலரை, அதாவது அந்த ஜெரின் போஷவே அந்த சூனியக்காரன் மகர வேடத்தில் வந்து விட்டான். அதாவது கண்ணியமிக்க காதலரே, நாம் ஒருவரோடு ஒருவர் மனப்பூர்வமாக காதலிப்பதும் சேர்ந்து உரையாடுவதும் என் தந்தைக்கு பிடிக்கவில்லை. பாருங்களேன், இன்று காலை நான் உங்கள் பக்கத்திலே வந்து உட்கார்ந்ததை அவர் எப்படியோ, அதாவது மந்திர சக்தினால் அறிந்து கொண்டு பயங்கர வேதாளமாக என்னை மாற்றி விட்டாரே. அதே போல என்னுடைய தாதியாரையும் சரி வேதாளங்களாக மாற்றியதோடு எங்கள் கைகளாலேயே உங்கள் பொன்னுடலை தூக்கி சென்று நெருப்பு கிணற்றில் எரியும்படி செய்தாரே. நல்ல வேளையாக நீங்கள் செய்த புண்ணியத்தாலோ அல்லது நான் செய்த பாக்கியத்தாலோ உங்களை மீண்டும் உயிருடன் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்க கூடுமான வரையில் நாம் இருவரும் ஒன்று கூடாமல் இருப்பதே நல்லதல்லவா என்று பசப்பினால் அந்த ஜெரின் போஷ். அவள் கூறிய வார்த்தைகள் அத்தனையும் உண்மை என்று நம்பிய ஆத்தியும் ஆனந்த பொங்க தன்னுடைய கரங்களை அவள் முன் நீட்டினார். அதை கண்டு அழுது பொய் பாவை மோகன சிரிப்பை வெளிப்படுத்தியவாறு, கண்ணாலா, உண்மையிலேயே நீங்கள் என்னை காதலிக்கிறீர்களா என கேட்டாள். அதென்ன கண்ணே அப்படி கேட்கிறாய்? உன்னை என் மனப்பூர்வமாக அல்லவா காதலிக்கிறேன். காதலனுடைய இலக்கணத்திலிருந்து கடுகளவும் தவற மாட்டேன் கண்ணே அப்படின்று உறுதிமொழி தந்தார் ஆத்திம். இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதே போல்தான் பிராமண குழந்தைகள் கண்டறிய சக்தி இருக்க வேண்டும். யார், எவரு, எப்படி, அவர் எதற்காக வந்திருக்கிறார், அவருடைய பார்வை என்ன, எல்லாவற்றிலும் சரி அந்த கண்டறிய சக்தி கூட பயன்படுத்த வேண்டும். 8 சக்திகள் இருக்கிறது அல்லவா? அப்படியானால் நான் ஒரு வரம் கேட்கிறேன், தருவீர்களா அப்படின்று கேள்வி கேட்டால் அந்த பொய்ப்பாவையாக இருக்கக்கூடிய ஜெரின் போஷ். வரமா? கேள் கண்ணே, என் உடல் வேண்டுமா அல்லது என் ஆவிதான் வேண்டுமா? விரும்புவதை கேள், தட்டாமல் தருகிறேன் அப்படின்று ஆத்திம் சொன்னார். விரும்பியதை நீ தருவீர்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? மறுக்க மாற்றீர்களே. கேள்வி மேல கேள்வி. மறுப்பதா? அந்த வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது என்று கூறிய ஆத்திம், இப்பொழுது நான் உள்ள நிலையில் பொன்னும் பொருளும் கேட்டு விடாதே, என்னிடம் இருப்பதை மட்டும் கேள், நிச்சயம் நான் தருகிறேன் என்று உறுதிமொழியை தொனிக்கக்கூடிய குரலில் சொன்னார். அப்படியெல்லாம் நான் கேட்டுவிட மாட்டேன், உங்களிடம் உள்ளத்தை தான் கேட்கப் போகிறேன்.
என்று கலுக்கென்று சிரித்தாள் அந்த கட்டழகி ஜெரின் போஷ். இன்னும் ஏன் தயக்கம்? கேளு, நீ கேட்கப் போவதை அப்படின்னு சொன்னார். கரடி, அதாவது பாதுஷாவுடைய மகள் தந்த மொஹாஹா என்னும் முத்து மோதிரம் உங்களிடம் இருக்கிறது அல்லவா? ஆமா, இருக்கிறது. ஆனால் ஆனால் அது என்னிடம் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? என்று ஆச்சரியத்தோடும் குமுறியபடியும் கேட்டார் ஆத்திம். இதுதானா பெரிய காரியம்? என் தந்தையிடம் ஒரு மாயாஜால புத்தகம் இருக்கிறது. அதில் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். எதை நாம் மனதில் நினைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை பார்க்கிறோமோ, அதைப் பற்றி முழு விவரமும் அதில் நாம் காணலாம். அதன் மூலம் தான் உங்களிடமுள்ள முத்து மோதிரத்தைப் பற்றி அறிந்து என் தந்தை என்னிடம் தெரிவித்தார். அது முதல் அந்த மோதிரத்தின் மேல் எனக்கு அளவு கடந்த ஆசை உண்டாகிற்று. உங்களை நான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேனோ, அந்த அளவு அந்த மோதிரத்தின் மீது எனக்கு ஆசை வந்துவிட்டது. அப்படின்ட்டு நீ பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடுக்கினாள் அந்த ஆரணங்கு. அதைக் கேட்ட ஆத்திம் லேசாக புன்முறுவல் பூத்தபடி, நீ கேட்கும் அந்த மோதிரம் உலகில் எவருக்குமே கிடைக்க முடியாத அது அரிய பொருளாயிற்றே. இருந்தாலும் என் உடலின் பாதியான என் காதலி கேட்கும் பொழுது, நான் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? அது நான் சொல்ல முடியுமா? இந்தா வாங்கிக்கொள் என்று கூறியவாறு தன் வாயில் அடக்கி வைத்திருந்த அந்த மோதிரத்தை மாயமங்கையிடம் கொடுக்க ஆயத்தமானார். அப்பொழுது அங்கு திடீரென்று பிரசன்னமான அந்த பச்சை நிற அங்கி அணிந்த முதியவர் ஒருவர் ஆத்திமின் வலது கரத்தை பிடித்து நிறுத்தி, ஓ ஆத்திம், என்ன காரியம் செய்கிறாய்? இந்த மோதிரத்தை கொடுப்பாகையில் நீ பேராபத்தில் நீ சிக்கி தவிக்கப் போகிறாய் என்பது உறுதி. எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, உன்னை காப்பாற்றி வருகிற இந்த அரிய முத்து மோதிரத்தை நீ இழந்து துன்பப்படத்தான் போகிறாய் என்று பரிவோடு கேட்டார் அந்த முதியவர். அதைக் கண்டு ஒரு கணம் மலைத்துப் போன ஆத்திம் அந்த முதியவரை நோக்கி, முதியவரே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. என் உயிரினும் மேலாக நேசிக்கும் ஒரு காதலிக்கு கொடுக்கக்கூடிய பரிசை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்தலாம்? உங்களைப் போன்ற முதியவர்கள் செய்யக்கூடிய காரியமா இது என்று லேசாக கடிந்து கொண்டார் ஆத்திம். அதற்கு முதியவர் சற்று மனம் கோபிக்காமல், ஓ ஆத்திம், இதற்குள்ளவா என்னை மறந்து விட்டாய்? இஸ்மே ஆஜம், அந்த மந்திரத்தை உனக்கு போதித்த அந்த காஜா கிஜர் அல்லவா நான் என்று நினைப்பு ஊட்டினார். அடுத்த கணமே ஆத்திம் மயக்கத்திலிருந்து விடுபட்டவரைப் போல அந்த முதியவருடைய பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு, ஓ அஜரத், என்னை மன்னிப்பீராக. எவள் அழகிலே நான் மயங்கி இருக்கிறேனோ அந்த அழகு ராணிக்கு மிஞ்சிய பொருள் இந்த உலகில் வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதனால்தான் இந்த முத்து மோதிரத்தை அவளுக்கு அளிக்க ஒப்பினேன். தயவு செய்து இந்த விஷயத்தில் மட்டும் தாங்கள் குறுக்கே நிற்க வேண்டாம் அப்படி என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னார் ஆத்திம். யாரிடம்? அந்த முதியவரிடம். அவருடைய மனமயக்கத்தை நன்கு புரிந்து கொண்ட முதியவர் அந்த மயக்கத்திலிருந்து ஆத்திமை விடுவிக்க எண்ணினார். ஆத்திம் கொண்டதே கோலம், கண்டதே காட்சி என்று நாம் வாழக்கூடாது. காணும் பொருள் அத்தனையும் உண்மை என்று எப்படி நம்பிவிட முடியும்? இதெல்லாம் மாயாஜாலம் என்பதை நீ அறிவாயோ? முன்பு இதே போலத்தான் அந்த பழரச மது கோப்பையில் மயக்க மருந்தை கலந்து ஜெரின் போஷ் உருவிலே ஒரு வேதாளத்தை உன்னிடம் அனுப்பினான் அந்த மந்திரக்காரன் ஷாம் அமர். அந்த மயக்க மருந்தை நீ குடித்ததும் மயக்கமுற்று விழுந்து விட்டாய். பிறகு உன்னை நெருப்பு கிணற்றில் போட்டு பொசுக்கு விடும்படி அந்த மந்திரவாதி கட்டளையிட்டான். அந்த சமயத்திலெல்லாம் தீயிலே பொசுங்கி விடாமல் உன்னை காப்பாற்றியது இந்த முத்து மோதிரம்தான். இப்பொழுது உன் அருகே இருக்கும் இவள் உண்மையான ஜெரின் போஷ் அல்ல என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த இஸ்மே ஆஜம் அந்த மந்திரத்தை உச்சரித்துப் பார். இவள் உண்மையானவளாய் இருந்தால் உன் பக்கத்திலே இருப்பாள். போலி பெண்ணாக இருந்தால் எரிந்து சாம்பலாகி விடுவாள்.
நான் சொல்வது உண்மையா அல்லவா என்பதை இப்பொழுதே நீ பரிசோதனை செய்து பார் என்று சொன்னார் முதியவர். அவர் கூறியவற்றுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதால் வேதாளமானது பொய்மாது தலைகுனிந்து நின்றிருந்தாள். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆத்தீம் முதியவனுடைய பாதங்களை தொட்டு முத்தமிட்டு எழுந்து சென்று குளத்தில் குளித்துவிட்டு வந்து இஸ்மே ஆஜம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். பார்ப்போம். அந்த மாயை, அந்த ஜெரின் போஸ் இருந்தாரா? என்ன ஆனார்? சாம்பலாகி விடுவாளா? இல்லை ஆத்திமை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஏன் ஆத்திமை கொல்ல முடியவில்லை, அதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே அந்த கரடி மனைவி தந்த அந்த மோதிரத்தை வாயில் வைப்பதனால் எதில போட்டாலும் அவர் தப்பித்து விடுகிறார் அப்படி என்று அந்த வேதாளங்கள் ஆத்திமை முன்பிருந்தே அந்த தடாகத்தருகே விட்டு சென்று விட்டது. சிறிது நேரத்தில் சுய உணர்வு பெற்ற ஆத்திம் தூக்கத்திலிருந்து எழுபவரை போல எழுந்தார். அந்த தடாகத்திலேயே தன்னுடைய உடைகளை துவைத்து குளித்து ஆண்டவனை நினைத்து